என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில நெறைய ஃப்ரீக்வென்ட்டா வரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? கடன ப்ரீபே பண்றது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணுமா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் நம்ப அத சைமல்டேனியஸா பண்ணலாமா? ஏன்னா, ஒரு சேலரிட் பெர்சன் அப்படின்னாக்கா, கண்டிப்பா நீங்க ஒரு ஹோம் லோன் வச்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு ஹோம் லோன் இல்லாத ஒரு சேலரிட் பெர்சன பார்க்குறது ரொம்பவுமே அபூர்வம். அண்ட் இந்த ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நெறைய போனஸ், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1 இல்ல ரூ. 1,50,000 உங்களுக்கு சேலரி போனஸ் ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ, அந்த மாரி எக்ஸஸா காசு வரும்போது, நீங்க அத ஹோம் லோன ப்ரீபே பண்ணணுமா? இல்ல அந்த காச எடுத்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஸோ, இந்த ஒரு லாபம், நஷ்டம் எது லாபம்? கால்குலேஷன் ஃபைனான்ஷியலா வந்து எது ப்ராஃபிட்டபிள்? இன்வெஸ்ட் பண்றதா? இல்ல கடன அடைக்கிறதா? அததான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன் நானு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஃபினான்ஸ்ல ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கா இருக்கலாம், பங்கு சந்தையில ஸ்டாக் இன்வெஸ்டிங்கா இருக்கலாம். ஏதாவது வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க.